ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.5ல 10வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகள் இருக்கு. சரிங்களா? ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு. அதுல மொத்தம் முதல் வரிசையில எத்தனை சீட்ஸ் இருக்கா? 20 சீட்ஸ். இதே மாதிரி 20 சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு சினிமா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் வரிசைனா R1. சரியா? R1 அதாவது T1 வச்சுக்கோங்க. நம்மளோட கூட்டுத்தொடர் வரிசை மாதிரி T1 வச்சுக்கோங்க. T1ல எத்தனை சீட்ஸ் இருக்கு? மொத்தம் 20 சீட்ஸ் இருக்கு. சரியா? அடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் அதிகமாக இருக்கு. அடுத்து வரத ஒவ்வொரு வரிசையிலும். சரிங்களா? அடுத்து T2ல வரும்போது எக்ஸ்ட்ரா 2 சீட் போட்டிருக்காங்க. சரியா? எக்ஸ்ட்ரா 2 சீட்டு அதிகமா இருக்கு. அப்போ எத்தனை? 22. T3ன்னு வரும்போது அதை விட எக்ஸ்ட்ரா 2 சீட்டு. இதோட 2 கூட்டிக்கோங்க. 24. அதே மாதிரி 26. அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. மொத்தம் எத்தனை வரிசை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 30 வரிசை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை? இதே மாதிரி போய் T30 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? 30 வரிசைகள் இருக்கு. 30 வரிசைகள் நம்மளுக்கு இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்னு கேட்டாங்க. அதாவது T30ல இங்க மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எத்தனை இருக்கைகள் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப சமுக்குள்ள போவோமா? ஃபர்ஸ்ட் எத்தனை கூட்டுத்தொடர் வரிசையில தான் இருக்கு. அப்படிதானே? ஏன்னா நம்மளுக்கு ஒரே நம்பரால தான் ஆட் ஆகுது. அப்படிதானே? ஒரே நம்பரால கூடிட்டே போகுது. இல்லாட்டி ஒரே நம்பரால கழிச்சுட்டே போனாலும் அதை என்ன சொல்லுவோம்? நம்ம கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். அவங்க அதை கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரியா? கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? என்னது? 20, 22, 24, 26 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா? மொத்தம் எத்தனை? T30 வரைக்கும். இந்த உறுப்பு தான் நம்மளுக்கு தெரியாது. இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ நம்மளுக்கு இதுல என்ன தெரியும்? ஃபார்முலா Tn = A plus n minus 1 into Dன்னு தெரியும். இதுல ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு. முதல் உறுப்பு நம்மளுக்கு என்னது? 20. அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க. 20 வரிசைகள்ல 20 இருக்கைகள் இருக்கும் முதல் வரிசையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு A என்னது வரும்? 20. அதே மாதிரி D என்ன கண்டுபிடிப்போம்? ரெண்டாவது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிப்போம். T2 minus T1 என்ன வரும்? 22 minus 20 2ன்னு வரும். சரியா? இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? T30 தான் தேவை. அப்படிதானே? T30 தான் தேவை. 30வது வரிசையில எத்தனை இருக்கைகள் இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு தேவை. சரியா? அப்ப T30 என்ன வரும்? T30 A 20 பிளஸ் என்னங்கிறது என்னது? 30. அப்ப 30 மைனஸ் 1 இன்ட்டு என்னது? D 2. சரியா? அப்ப 20, 30ல இருந்து 1 கழிச்சோம்னா என்னது? 29 இன்ட்டு 2. இப்ப இதை பெருக்குங்க. என்ன வரும்? 20 பிளஸ் 9 2 18, 8 மீதி 1, 2 2 4 5, 58 வரும். 58 20 கூட்டினோம்னா என்ன வரும்? 8 7 78ன்னு வரும். சரியா? அப்போ 30வது வரிசையில எத்தனை இருக்கைகள் இருக்கு? 78 இருக்கைகள் இருக்கு. சரியா? எனவே 30வது வரிசையில் 78 இருக்கைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமம் முடிச்சுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.